இப்போ என்னன்னா நடைப்பயணம் முடிச்சதுக்கு பிறகு ஃபாலோ அப் நீங்க பண்ணணும். நீங்க நான் நிறைய இடத்துல வந்தோம், பார்த்தோம், மக்கள்கிட்ட சொல்லிட்டோம். ஆனா அடுத்தது நீங்க அங்க போராட்டம் பண்ணணும் உங்க தலைமையில. இதுதான் முக்கியமான ஒரு செய்தியை நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ மீனவர்கள் பிரச்சனைனா நீங்க அங்க மீன் விளைவு இந்த இதுவா தூண்டில் முள் விளைவாங்க, அதுக்கு நான் போகணும். அங்க நம்ம கட்சி போராட்டம் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் சிப்காட்டா அங்க ஒரு போராட்டம் பண்ணணும். ராணிப்பேட்டையில் அந்த குரோமியம், அதன் பிறகு நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டி போராட்டம் பண்ணாதான் இப்போ நான் பேசுனதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு அதிகாரிகள் நான் போறது முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி போனாங்க, இல்லாட்டி 2 நாளுக்கு பிறகு அமைச்சர்கள் அதிகாரிகள் போயிட்டு அதுக்கு நான் வந்து ஒரு செய்யணும். ஆனாலும் அதன் பிறகு அமைதியா ஒரு சூழல், அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க தான் நிக்க போறீங்க எலெக்ஷன்ல. உங்க எலெக்ஷனுக்காக நீங்க இன்னைக்கு நீங்க போராடணும். உங்க எலெக்ஷன் மட்டும் இல்ல, நம்ம கட்சியினுடைய எதிர்காலம். இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று நமக்கு அடுத்து நம்ம இலக்கு, பெரிய இலக்குகள் நாம் வைத்திருக்கிறோம். அதனால இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக இதை செயல்படுத்த வேண்டும், அதை செயல் வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நடைபயணம் சம்பந்தமாக நான் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுக்க போறேன். எவ்வளோ என்னென்ன நம்ம பண்ணியிருக்கிறோம் எல்லாமே படம், இந்த ஒவ்வொரு பகுதிக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது. கும்மிடிப்பூண்டியில் நம்ம போனோம்னா அங்கே இன்டெலெக்சுவல் சிட்டி, அது மாதிரி என்ன பண்ணி கொடுங்கையூர், மாத்தூரில் அந்த குப்பை உலை எரிக்கிறது அது வேண்டாம், இன்சினரேட்டர் வேண்டாம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு பகுதிக்கும் நம்ம போய் பார்த்து பண்ணியிருக்கிறோம். நம்ம அதில் தொடர்ந்து அது போராட்டம், நீங்கள் போராட்டம் மூலமாக நீங்கள் அவசியமாக நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.